டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் மரணம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாதி ரீதியாக மாணவர்களை வேறுபடுத்தும் ஆசிரியர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஒரு விசாரணை தேவைப்படுகிறது. பாரபட்சம் அல்லாத ஒரு உயர்மட்ட விசாரணை தேவைப்படுகிறது. ஏனென்றால் இப்படி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளுகிற மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அல்லது இப்படி மரணத்தை ஏற்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து புதுடெல்லிக்கு படிக்க வருகிற மாணவர்களுக்கு இது போன்ற நிலை ஏற்படுகிறது என்றால் இந்த அரசாங்கம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது, அதை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சாதி ரீதியாக மாணவர்களை பேதப்படுத்தி பார்க்கிற ஆசிரியர்களுக்கு உரிய தண்டனை தர வேண்டும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த அந்த மாணவன் உயிரிழந்திருக்கிறான் என்பதற்கு பின்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் சாதியின் பெயரால் தலித் மாணவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. தற்கொலையும் தீவிரமான விசாரிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் தமிழ் மாணவர்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அங்கே உள்ள போலீசார் சரவணனின் மரணமாக இருக்கட்டும், முத்துகிருஷ்ணனின் மரணமாக இருக்கட்டும், ஏதோ சொந்த காரணங்களாக இருக்கலாம் என்று முதலிலேயே ஒரு வரியை சொல்கிறார்கள். தீவிரமான விசாரணை நடைபெறும் வரை அப்படிப்பட்ட முடிவுக்கு அங்கே உள்ள போலீசார் வரக்கூடாது.